ஒரு மனிதர் அவருக்கு கிட்டத்தட்ட 50 வயதுக்கு மேலே இருக்கும். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சின்னதாக ஒரு டீ கடை ஒன்று வச்சுருந்தார். அவருடைய மனசில் எப்போவுமே ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆங்கிலத்தில் ரெக்ரெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி திரும்ப திரும்ப வருத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை அவரால் மாற்றவே முடியாது. அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக அந்த வருத்தம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இவர் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஸ்கூல் போய்கிட்டு தான் இருந்தார். அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே இவருக்கு நல்ல புத்தியை தான் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் நாளடைவில் அவருக்கு ஸ்கூலில் இருக்கிற நாட்டம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பேரண்ட்ஸுமே ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் இந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பையனோட மனசில் என்ன வந்துருச்சுன்னா, ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் வேஸ்ட்டு, அதுக்கு பதிலாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளார ஒரு தாட் வந்துருச்சு. அந்த யோசனையை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த ஆரம்பித்தான். ஸ்கூலுக்கு போக வேண்டிய அந்த சமயத்தில் ஊர் சுற்ற ஆரம்பித்தான். எல்லாருக்கூடயும் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தான். அவங்க பேரண்ட்ஸுமே எவ்வளோ கண்டித்து பார்த்தாங்க. தம்பி, இப்போ நீ ஸ்கூலுக்கு போகலைன்னா அதுக்கப்புறம் உடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களில் நீ அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையோட நிதர்சனத்தை எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணாங்க. ஆனால் என்ன சொன்னாலுமே அந்த பையன் கேட்குறதா இல்லை. இப்போ அப்படியே ஸ்கூல்லாம் முடிச்சிட்டான். ஆனாலுமே ஸ்கூலில் நிறைய சப்ஜெக்டில் ஃபெயிலு. இப்போ அடுத்த வருஷம் எழுதி பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறான். ஆனால் அடுத்த வருஷமே ஃபெயில் ஆகிட்டான். இப்போது ஸ்கூலையே அவனால் முழுசாக முடிக்க முடியலை. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போக முடியாது. ஏதோ ஒரு வேலைக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் கட்டாயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த மனிதர் என்னன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுறது, ஜாலியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை தினம் தினம் வீணடிச்சிக்கிட்டே இருந்தார். கிட்டத்தட்ட அவருக்கு வயது 20 தாண்டிடுச்சு. அவர் கூட சுற்றிக்கிட்டு இருந்த நிறைய நண்பர்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தெருவில் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இவர் கூட நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போது இவர் மட்டும் தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அவர் கூட விளையாடின எல்லா நண்பர்களுமே ஒரு வேலைக்கு போயிட்டாங்க. நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் மட்டும் எப்பவும் போல் அந்த தெருவில் நடமாடிக்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த சமயத்தில் கூட அவருடைய மனசில் வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமுமே வரலை. அப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவருக்கு 30 வயசு ஆகிடுச்சு. 30 வயசு ஆகியுமே அவர் திருந்தவே இல்லை. எப்பவும் போல் சுற்றிக்கிட்டு தான் இருந்தார். அந்த சமயம் அவங்க வீட்டில் அவங்க அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் கூட இந்த மனிதர் அவங்க கூட இல்லை. இவர் எங்கேயோ ஊர் சுற்றிக்கிட்டு தான் இருந்தார். இப்போ கடைசியாக வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. இப்போ தான் அந்த முதல் முறையாக இந்த மனிதர் சோகம்னா என்ன அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அவருக்கு 40 வயசு ஆகிடுச்சு. அவருக்கு கல்யாணம் ஆகலை, எந்த ஒரு வேலையுமே இல்லை. எங்கே போய் வேலை கேட்டாலுமே என்னப்பா படிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. அவர் ஸ்கூலிங்கே ஒழுங்காக முடிக்கலை, அப்புறம் எப்படி வேலை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அனுப்பி விட்டுறாங்க. இப்போ சொந்தக்காரர் யாருமே இவர்கிட்ட பேசுகிறது கிடையாது. அவருடைய நண்பர்களுமே இவர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவர் யோசித்து பார்க்குறாரு, ஒரு வேளை நான் ஸ்கூலை ஒழுங்காக முடிச்சிருந்தேன்னா காலேஜ் போயிருப்பேன், காலேஜில் போய்ட்டு ஒரு டிகிரி வாங்கிறதுனா அதை வச்சு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருந்துருக்கலாம். ஆனால் இப்போது என்ன நினச்சாலே முடியாது அப்படிங்கிற அந்த கட்டாயத்துக்கு வந்துட்டார். இப்போ வேறு வழியே இல்லாமல் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் சின்னதாக ஒரு கடையை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அந்த கடையில் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே டீ சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடைப்பணம் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நேரம் இருந்துச்சு. அவருடைய தவறுகளை சரி செய்கிறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையுமே அவர் விட்டுட்டு இப்போ கடைசியாக அதுலேருந்து வெளியிலே வர முடியாத அந்த நிலைக்கு போயிட்டார். இப்போ அவர் நினச்சா கூட அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கவே முடியாது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட வாழ்க்கையோட எல்லைக்கே வந்துட்டார். இப்போ அவருக்கு 50 வயது ஆகிடுச்சு. ஒவ்வொரு நாளும் அங்கே வர பேசஞ்சர்ஸ்க்கு டீ கொடுக்கறது, அங்கேயே படுத்து தூங்குறது, மறுபடியும் காலையிலேருந்து டீ கடையை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் அவர் மனசில் இருந்த பாரம் மட்டும் குறையவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போது இந்த கதையில் வர இந்த மனிதர் மாதிரி நம்மளையுமே நிறைய பேர் உழைக்க வேண்டிய இந்த நேரத்தில் நிறைய நேரத்தை செலவழிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த நேரத்தை சரியான வழியில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு இப்போ நான் ஜாலியாக இருக்கேன், அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீணடிக்கிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும், ஏன் ஒவ்வொரு வினாடிக்குமே நாளடைவில் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிடுவீங்க. முக்கியமாக இந்த கதை பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான்.
ஸ்கூல் படிக்கும்போது எத்தனையோ எண்ணங்கள் வரலாம். நம்ம எதுக்கு இத்தனை புக்கை படிக்கணும், நம்ம எதுக்கு இத்தனை சப்ஜெக்ட்ஸை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் வரலாம். ஆனால் ஒரு மாணவருக்கு எல்லா அறிவையுமே கொடுத்தா மட்டும்தான் அவர் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது அவருக்குன்னு ஒரு துறையை தேர்ந்தெடுக்க முடியும். அதுவே ஸ்கூல்லையே இதை மட்டும் படிக்கணும், அதை மட்டும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரிகேட் பண்ண ஆரம்பித்தோம்னா அவங்களுடைய படிப்பு கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால் ஸ்கூல் போகிற எல்லாருமே நல்லபடியாக ஸ்கூலிங்கை முடிங்க. அதை முடிச்சுட்டு காலேஜ் போங்க, நல்லதாக ஒரு டிகிரி வாங்குங்க. இந்த டிகிரி தான் உங்கள் வாழ்க்கையோட ஃபவுண்டேஷன். அதை நீங்கள் சரியாக அமைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்போவுமே நல்லபடியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது சரியானபடி தேர்ந்தெடுங்க. நீங்கள் தவறான வழியில் போகும்போது உங்கள் நண்பர்கள் தான் உங்களை வழி நடத்தி நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகணும். அதை விட்டுட்டு நீங்கள் தவறான வழியில் போகும்போது அதை என்கரேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கஷ்டப்படும் போது உங்கள் கூட இல்லாமல் போகிற எந்த ஒரு நண்பர்களுமே நல்ல நண்பர்கள் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. உங்கள் ஃபவுண்டேஷன், அதாவது உங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் அப்புறம் டிகிரியை சரியான படி முடிங்க. அதே மாதிரி நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையுமே நல்லபடியாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.